காட்டில் டம்போ என்ற ஒரு குட்டி யானை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் டம்போவுக்கு ஒரு பெரிய வாழைப்பழக்குலை கிடைத்தது. மகிழ்ச்சியில் துதிக்கையை ஆட்டியபடி, ஆஹா, எவ்வளவு பெரிய வாழைப்பழக்குலை என்று சொன்ன டம்போ அதை ஒரு மரத்தடியில் பத்திரமாக வைத்துவிட்டு அருகில் இருந்த நீர்நிலைக்கு தாகம் தீர்க்கச் சென்றது. அப்போது மரக்கிளையில் அமர்ந்திருந்த குட்டி குரங்கு கிட்டி மகிழ்ச்சியில் சிரித்துக் கொண்டிருந்தது. நீர் அருந்திவிட்டு திரும்பி வந்த டம்போ தான் வைத்திருந்த வாழைப்பழக்குலை திடீரென காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தது. அருகிலிருந்த கிட்டி தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருந்ததைக் கண்ட டம்போ கோபத்துடன், கிட்டி, நீதான் திருடி விட்டாயா? ஏன் சிரிக்கிறாய்? நீ ஒரு திருடன் என்று கத்தியது. கிட்டியோ அதிர்ச்சி அடைந்து தான் திருடவில்லை என்று சோகத்துடன் தலையாட்டியது. சத்தத்தை கேட்டு வயதான ஆமை பாட்டி மெதுவாக அங்கே வந்தார். பாட்டி, டம்போ குட்டி, என்ன சத்தம்? ஏன் சண்டை? கிட்டி ரொம்பவும் நல்லவனாச்சே என்று கேட்டார். டம்போ நடந்ததை சொல்லிவிட்டு, பாட்டி, என் பழத்தை இவன்தான் மறைத்து விட்டான் என்று மீண்டும் குற்றம் சாட்டியது. ஆனால் கிட்டியோ மெதுவாக தன் கைகளால் டம்போவின் பின்னால் இருந்த ஒரு சிறிய புதரை சுட்டிக்காட்டியது. அனைவரும் அங்கே சென்று பார்த்தபோது அங்கே ஒரு சிறு காற்று வீசியதால் உருண்டோடிச் சென்ற வாழைப்பழகுலை பத்திரமாக இருந்தது. கிட்டி சிரித்தது பழத்தை பார்த்தல்ல, வேறு எதையோ பார்த்துத்தான். உடனே டம்போ வெட்கத்துடன் கிட்டியிடம், கிட்டி, என்னை மன்னித்து விடு, நான் அவசரத்தில் உன்னை குறை கூறிவிட்டேன் என்று மன்னிப்புக்கண் கேட்டது. பின்னர் இருவரும் வாழைப்பழங்களை பகிர்ந்து சாப்பிட்டனர். குழந்தைகளே, இந்த பெரிய கதையின் நீதி இதுதான். அவசரமாக யாரையும் குற்றம் சொல்லாதே. உண்மையை முதலில் தெரிந்து கொள்.